இந்த மதிப்பெண்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு திருமுருகை? அதாவது இந்த +2 தேர்வில் முன்னிலை முதல் 2 இடங்கள் 3ஆம் இடம் 4 இடம் பெற்ற அந்த மாணவ செல்வங்களை பெற்றோர்களை அந்த பள்ளிகளை வாழ்த்துகிறேன். அதையே கொண்டாடி மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற இருக்கிற இந்த நேரத்திலே இந்த அரசு பள்ளி விழுக்காடு குறைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிராமங்களிலே இன்றைக்கு 30 விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. கிராம பள்ளிகளிலே 5.5 மணி நேரத்தை இந்த கிராமப்புற மாணவன் வந்து பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர் இல்லாமல் அவன் வெளியே செல்கின்ற அந்த அவல நிலையை நினைத்து இன்றைக்கு நான் வருத்தப்பட வேண்டிய நாமெல்லாம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த அதை விட மேலாக அரசு பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய அந்த கிராமப்புற பள்ளி ஆசிரியர்கள் உடனடியாக மாற்றுதல் வேண்டி கேட்டுக்கொண்டு நகர பள்ளிகளுக்கு சென்று விடுகிறார்கள். இப்படி அரசு பள்ளிகளிலே ஆசிரியர் பணியிடங்கள் குறைவாக இருக்கிற அந்த காரணத்தை உடனே ஆராய்ந்து பார்த்து அங்கே உடனடியாக முழுமையாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இந்த பிற பணிகள், இந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணி மட்டும்தான் கொடுக்க வேண்டும். புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்பது, தேர்தல் பணி செய்வது, எத்துணை அதேபோல சைக்கிள்கள் வழங்குவது, லேப்டாப் வழங்குவது, இந்த பணிகளைத்தான் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அரசு பள்ளிகளிலே, நான் தனியார் பள்ளிகளில் அல்ல, அரசு பள்ளிகளில். அப்பொழுதென்றால் இந்த ஏழை குழந்தைகள், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பாவம் செய்தவர்களா? இந்த நாட்டிலே சமநிலை என்பது இருக்காதா? இன்றைக்கு 1179 மதிப்பெண்களை காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த ஒரு அரசு பள்ளி பெற்றிருக்கிறது என்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இத்தனை இடையூறுகளுக்கிடையே, இத்தனை இன்னல்களுக்கிடையே அந்த குழந்தை மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. வெற்றியை கொண்டாடுவோம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்றைக்கு வெற்றி பெற்ற மாணவர்களை எண்ணி. அதே நேரத்தில் என்னுடைய ஆதங்கம் எல்லாம் அரசு பள்ளியிலே ஏன் இந்த விழுக்காடு பெறவில்லை, அந்த குழந்தைகளுக்கு எப்படி நாம் கவனம் செலுத்த வேண்டும், அங்கே ஆசிரியர் பணிகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஆசிரியர் முழு நேரமாக அந்த கல்வி கற்பிப்பதிலே அவர்கள் ஈடுபடுத்த வேண்டுவதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு வருத்தத்தோடு இந்த செய்தி. நம்ம ஆர்த்தி, சரண்யா இந்த இருவரை ஒப்பிடல. ஏற்கனவே செய்தியாளர் ரபி சொன்ன மாதிரி தனியார் பள்ளி அரசு பள்ளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்குடைய டிஃபரன்ஸ் வந்து இவங்க 1195 எடுத்திருக்காங்க, அவங்க 1179 மாநிலத்தில் முதலிடம் எடுப்பதற்கு. இந்த வித்தியாசம் என்பது எதனால ஏற்படுது? ஒரு புறம் வந்து ஆர்த்திக்கு கிடைத்த எக்ஸ்போஷர் வந்து அந்த சரண்யாக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சமூக வலைத்தளங்களோ இல்ல எந்த வசதியும் பெரும்பாலும் குறைவா இருக்கு. அப்போ உங்க ஆசிரியர்களான நீங்கள் உங்களுடைய பணியை செய்வதற்கு இடையூறா வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணிகள்லாம் இருக்கின்றன? இப்போ ஆர்த்திக்கும் சரண்யாவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 19-18 மதிப்பெண்கள், 20 மதிப்பெண்கள் தான் வைத்துக்கொள்ளும். ஆனால் இதற்கு காரணம் 200% காரணங்கள் வித்தியாசம் இருக்கிறது. ஆர்த்தியை போன்றவர்கள் பாருங்க, இப்ப ஆர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆர்த்திக்கு ஆரத்தி எடுக்க கூட நேரம் இல்லாமல் அடுத்த தேர்வுக்கு தயாரிக்கிற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்போதும் கூட அவ்வளவு மதிப்பெண் எடுத்த பிறகு கூட எனக்கு நீட் தேர்வில் இடம் கிடைக்குமா என்ற கவலையும் அதுக்கு அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. பாருங்க, அப்ப இவ்வளவு மதிப்பெண் எடுத்தும் அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்திகளாக புறக்காரில் வேதம் இருக்குது. ஆர்த்தியின் திறன் குறைபாடே இல்லை. ஆனா அது எம்பிபிஎஸ் சேரணுமா சேராம தீர்மானிக்கிற சக்தி மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், சட்டத்திட்டங்கள் போன்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் தீர்மானிக்கிறது. அதை போல அரசு பள்ளியில் வரும் மாணவர்களுக்கு நம்ம வெறுமனே அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு பார்க்காம என்னெல்லாம் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். அரசு பள்ளிகளுக்கு வருகிற மாணவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அரசு பள்ளி மாணவர்களின் சுற்றுச்சூழல், குடும்ப சூழல், பேரண்ட்ஸ். எனக்கு அரசு பள்ளி வரும் மாணவர்கள்ல ஒருவேளை அப்பா அம்மா இருக்கலாம், அல்லது இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அப்பா இல்லாமல் அல்லது அம்மா இல்லாமல் இருவரும் இருந்து பிரிந்து இருக்கிற புரோக்கன் ஃபேமிலி இருந்து வரலாம், அல்லது சனி ஞாயிறு வேலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை உடம்பு சரியில்லாம தூங்கி இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை தான் பள்ளிக்கு வருகிற மாணவனாக இருக்கலாம். இப்படி அவனை பாதிக்கிற காரணங்கள் நிறைய இருக்குது, புறக்காரணிகள் நிறையவே இருக்குது. பேரண்ட்ஸோட சப்போர்ட். இன்னைக்கெல்லாம் குழந்தைகள் வளர்வதில்லை, வளர்க்கப்படுகிறார்கள். எங்க அரசு பள்ளி மாணவன் காட்டு செடி மாதிரி தானா வளர்றான், தனியார் பள்ளி மாணவி குரோட்டன்ஸ் மாதிரி வளர்க்கப்படுகிறார். அந்த தனியார் பள்ளி மாணவிலேயே வந்து ஒருத்தவங்க வித்தியாசமா தெரிஞ்சது அந்த பிரெஞ்சு மொழி பாடத்தை முதன்மையா எடுத்து படித்த அந்த சத்ரியா கவி. அவங்க சொன்னாங்க நாட்டினுடைய பிரதமர் ஆகணும், கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி இருக்கிறாங்க, குவிஸ் போவாங்க, சிறந்த பேச்சாளர், இப்படி பன்முகத்தன்மையோட அவங்க விளங்குறாங்க. இந்த மாதிரியான மாணவர்கள் நீங்க பார்த்திருக்கீர்களா? அவர்களுடைய சதவீதம் என்பது எவ்வளவு இருக்கு? முதல்ல வந்து அந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூல்ல சேர்ந்த சத்ரியாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த வெள்ளம் வந்தப்ப எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கிளாஸஸ் மிஸ் ஆச்சு, பயந்தாங்க. இந்த 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயந்தாங்க என்ன ஆக போகுது ரிசல்ட்னு. அப்படி இருக்கும்போது ஒரு சென்னை மாணவி வந்து முதலிடம் வந்திருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இயற்கை சீற்றங்கள் ஒரு மாணவியோடைய கேப்பபிலிட்டி எந்த விதத்திலையும் டேமேஜ் பண்ணாதுன்றது நமக்கு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவாலிட்டின்றது எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கும்.
அரசு பள்ளியோ இல்ல தனியார் பள்ளியோ, வசதியானவங்களோ வசதி இல்லாதவங்களோ, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அதை நம்ம வந்து ஊக்கப்படுத்துறோமான்றதுதான் விஷயம். இப்ப இந்த மாணவி சொன்னதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளியும் சரி அவங்க குடும்பமும் சரி அதை ஊக்குவிச்சாங்க. அது அந்த குழந்தை கரெக்டா ஷைன் பண்ணிக்கிச்சு. ஆனா மத்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதான்றதுதான் கேள்வி ஒழிய எந்த விதத்திலும் எந்த குழந்தையும் ஒருத்தவங்க சடைச்சவங்க இல்லைன்றது இந்த இடத்துல நான் வந்து உறுதியா சொல்றேன். சைக்கலாஜிக்கலா அப்படிதான் பில்டப், அப்படிதான் அவங்களுடைய சக்தி வந்து ஒண்ணுதான். அதை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம்ன்றதுதான் வெளியில இருந்து வர ஃபேக்டர்ஸ். சோ அதுல வந்து அரசு பள்ளி வந்து என்ன ஒரு டிராபேக்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ், இவங்களே ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிற. தனியார் பள்ளியில வந்து இதெல்லாம் இருக்குமே நமக்கு இல்லையே அப்படின்ற ஒண்ணு, அது உண்மையா கூட இருக்கலாம், இருந்தாலும் அது கூட உன்னை பாதிக்காதுன்றதை நீ நம்பு. அப்படி நம்பினா உன்னால மேல வர முடியும். இல்லாட்டி இந்த மார்க் வந்திருக்காது, இந்த 1179 வந்திருக்காது. அப்ப அந்த குழந்தை நம்பி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஹார்ட் ஒர்க் போட்டு என்னாலையும் அவங்களுக்கு சரிசமமா காம்படிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சா நிச்சயம் அந்த குழந்தை மேல வரும். சுத்தி இருக்கிறவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது பெற்றோர் ஆகட்டும், அரசாங்கமாகட்டும், பள்ளி ஆசிரியர்கள், இவங்களும் அதுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு குழந்தையும் மாறுபடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியான அறிவும் ஒரே மாதிரியான ஆற்றலும் கொண்டதுதான். அதுக்கான என்ன மாதிரி இன்புட் நம்ம கொடுக்கறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்புட்ஸ் அவங்க சொல்ற மாதிரியான இன்புட்ஸ் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களால கொடுக்க முடியுது, அரசு பள்ளி ஆசிரியர்களால கொடுக்க முடியாதா? நிச்சயமா. அதுதான் நான் சொன்ன முன்னாடியே காரணங்கள் சொன்னேன். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் மாதிரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கிடையாது. தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஆசிரியர்களை பணியில் நியமித்து விடுவார்கள். அவர்களுக்கு வேறு பணிகள் கிடையாது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில இவர்கள் செய்யக்கூடிய இன்னைக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் செய்யட்டும், அதுக்கு தனியா ஒருவரை நியமித்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வெல்ஃபேர் ஆபீசர் நியமித்து இந்த இது வெல்ஃபேர் ஸ்கீம் செய்யறதுக்குன்னே பல பாட ஆசிரியர்கள் ஒதுக்கப்பட்டு விடுகிறார்கள். அதோட எல்லாம் ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரு குழந்தை இன்னைக்கு இந்த அதனுடைய தனித்திறமையினால் 1179 மதிப்பெண்கள். இன்னும் ஆசிரியர்கள் இன்னைக்கு இது ஒரு புள்ளி விவரம், உண்மையான புள்ளி விவரம், 30 விழுக்காடு ஆசிரியர்கள் இல்லைங்க கிராம பள்ளிக்கூடங்கள்ல. அப்புறம் கட்டமைப்பு வசதிகள், இங்க என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அது பூரா அந்த கிராமப்புற பள்ளிகள்ல கிடையாது, அரசு பள்ளிகள்ல கிடையாது. ஆகவே இந்த சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தீங்களே தவிர சமமான கட்டமைப்பு கொண்டு வந்தீங்களா? பாடப்புத்தகத்துல மட்டும்தான் அந்த சமச்சீர் வரை கட்டமைப்பில் இருக்கிறதா? அங்க ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார். என்ன பாருங்களேன், உயர் நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற வழக்குகள் நியமிக்க முடியாது, டெட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படவே இல்லை. எத்தனை ஆசிரியர் இல்லாமல் அங்க பெற்றோருக்கும் படிப்பறிவு கிடையாது, ஆசிரியரும் இல்லை. அதையும் தாண்டி இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இவ்வளவு வந்திருக்குன்னா அது மிகவும் பாராட்ட வேண்டிய நிலையில் இன்றைக்கு இவர்களை வெற்றி பாராட்டுவதை போல அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.